அந்த ரிப்போர்ட்டை கொடுங்க. இல்ல இது எதுக்கும் இன்னொரு டாக்டர் காட்டுவோம். செகண்ட் ஒப்பீனியன் குட். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. இல்ல மல்லிகா, நல்லதே தான் சொல்றேன். தேவையில்லன்னு சொல்றேன்ல. நம்ம இன்னொரு டாக்டர் கிட்ட போவோம், அவன் இன்னொரு ஸ்கேன் எடுக்க சொல்வான். தேவையில்லாம தண்ட செலவு தான் மிச்சம். அது தலையில நீர் கொத்திருக்குன்னு சொன்னாங்கல்ல, மாத்திரை போட்டா சரியாயிடும். ஆட்டோ அண்ணா, அசோக் நகர் போகணும். போலாமா? சரிங்க, நான் கிளம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ். ஏய், என்ன இன்னும் கழட்டி விடுற? வா வா, நான் வீட்டுக்கு வரேன். வா. தேவையில்ல, நான் வீட்டுக்கு போய்க்கிறேன். மல்லி, உடம்பு சரி நேரத்துல தண்ணியெல்லாம் வேணாம், நான் கூட வந்து விடுறேன். வா. கூட வந்து என்ன பண்ண போறீங்க? நான் எங்க போனாலும் என் கூடவே வர முடியுமா உங்களால? வருவேன். செத்து போனா ஏய், நீங்களும் கூடவே வருவீங்களா? எனக்கு வீட்டுக்கு போக தெரியும், நான் கிளம்புறேன். இப்ப என்னாச்சு? நீ இப்படி கோச்சு? எனக்கு ஒண்ணும் பொருள். நான் கோவப்படல, எனக்கு வீட்டுக்கு போறதுக்கு வழி தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த தலைவலி தானாவே குறைஞ்சிரும். நீங்க என் கூட வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்க உங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்றேன், புரியுதுல்ல? நான் வரேன். மல்லி, மல்லி, இப்ப என்னாச்சு? இப்ப நீ சீன் போட்டுக்கிற? போலாம்ண்ணா. மல்லி, ஏய், இப்ப நான் என்ன பண்றேன்னு இப்படி கோச்சிட்டு போறா? நான் இந்த பொண்ணுங்களே இப்படிதான், மனசுல என்ன இருக்குன்னு தெரிய மாட்டேன், ஒரு கர்மமும் புரிய மாட்டேங்குது. வா வர வெத்த சீன் போட வேண்டியது. ஆஸ்பத்திரிக்கு போறது, கடைக்கு போறதுக்கு, எடுபுடி வேலை பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் நான் தேவை. என் அண்ணன் எல்லா வேலையும் வாங்கிட்டு கட்சியில கிளம்பி காத்து வச்சுன்னு அமுச்சு விட்டுருவாங்க. இல்ல, ராத்திரி பூரா கண்ணு முடிச்சு ஆஸ்பத்திரியில பாத்துக்கிட்டேன்ல, வீட்டுல போய் எனக்கு கூட தெரியாதா? அதுக்குள்ள போ. வெத்த சீனு சரியா தூங்க விடல. கண்ணு எல்லாம் எரியுது, கட்சியில மொக்க பண்றாங்க. எப்போ வந்தீங்க? உங்களதான் கேக்குறேன். இப்பதான். தனியா உட்கார்ந்து யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? ஏன் கூட தாங்க பேசுனேன். என்னங்க உங்க பிரச்சனை? எனக்கு புரியல. நீங்க எப்ப பார்த்தாலும் யாரு என்னன்னு கேள்வி கேட்டுன்னு இருக்கிறீங்க. ஐயா, தனியா ஒரு மனுஷன் புலம்ப கூட முடியாதா? புலம்புற அளவுக்கு அப்படி என்னாச்சு? சரி, அதை விடுங்க. ராத்திரி எங்க போயிருந்தீங்க? இல்ல, செவரேறி குதிச்சு மொட்டை மாடியில இருந்து குதிச்சு அப்படி போனீங்களே, எதுவும் எமர்ஜென்சியா? யார பார்க்க போயிருந்தீங்க? அவசியமா தெரிஞ்சாகணுமா? இல்லங்க, அடுத்த ராத்திரியில நீங்க இது வரைக்கும் அப்படி போனதில்ல, அதான் கேக்குறேன். ஃப்ரெண்டு உடம்பு சரியில்லை, அதான் போயிருந்தேன். ஓ, மல்லிகாவுக்கா? இல்ல, முன்னாடி ஒரு வாட்டி மல்லிகான்னு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி மெடிக்கல் ஹெல்ப் எல்லாம் கேட்டாங்களே, அவங்க ஃபேமிலியில யாருக்காவது உடம்பு சரியில்லாம போயிடுச்சா? என்னங்க இல்ல, உங்க பிரச்சனை என்னன்னு புரியல. சிபிஐயா நீங்க? குறியா கேள்வி கேக்குறீங்க. இந்த பாருங்க, மல்லிகாக்கு உடம்பு சரியில்லையா, மல்லிகா ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு உடம்பு சரியில்லை, உங்களுக்கு தேவையில்லாத வேலை, புரியுதா? உனக்கு தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு வேலையெல்லாம் கொடுக்க முடியாது, கொடுக்குன்ற அவசியம் எனக்கு கிடையாது. நான் எப்பா வேணாலும் எங்க வேணாலும் போவேன், எப்படி வேணாலும் திரும்பி வருவேன், அது என் இஷ்டம். இதை நீங்க தலையிடக்கூடாது. அதான் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டேன்ல, அத்தோட விட்டுருணும். அத்தை விட்டுணும், நோண்டி கேள்விலாம் கேட்டுக்க கூடாது. இதை விட பாருங்க, உங்க முகத்துக்கு அதை நான் பதில் சொன்னுக்கிறேன். தேக்கில் இந்த வீட்டில் வேற ஏதாவது கேட்டுதான்னு வச்சுக்கோங்களேன், மச்சிருக்க விட மாட்டேன், நான் மட்டும் போய் நேர்ந்திருப்பேன். ஏங்க நீங்க ஏன் வந்தாச்சு இந்த மாதிரிலாம் பண்ணுகிறீங்க? நான் வந்து உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறேன்ல, அத்தை நீங்க காப்பாத்திக்கணும். அத்தை விட்டு சும்மா தேவையில்லாம ஏன் வயசுல மூக்க விட்டுனீங்க, எங்க போன, என்ன பண்ண, எத்தனை மணிக்கு வரன்ற கேள்வி நீங்க ஏன் கேக்குறீங்க? இல்ல ஏன் கேக்குறீங்க எனக்கு புரியவே இல்லை. உங்களுக்கு அந்த உரிமை யார் கொடுத்தது? ஏங்க நீங்க என்ன பொண்டாட்டியாங்க?
ஒருவேளை எதிர்காலத்துல என் பொண்டாட்டி வந்து என்கிட்ட இந்த கேள்வி எல்லாம் கேட்டா அப்ப என்ன பதில் சொல்ல நான் சொல்லிக்கிறேன். நீங்க வந்து தள்ளிட கூடாது. உங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குதுல, அங்கே நில்லுங்க. தேவையில்ல நம்ம இந்த மாதிரி கேள்வி கேட்டு என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. புரிய விடுங்க. வெளியதான் தலைவலி டென்ஷன் தான், வீட்டுக்கு வந்தாலும் டார்ச்சர். கருமண்டா. இப்ப நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்? நேத்து அவசரமா எங்கேயோ போனீங்களே, எங்க போனீங்க, யாரை பார்க்க போனீங்கன்னு தானே கேட்டேன். இதுக்கே இவர் இவ்வளவு டென்ஷன் ஆகுறாரு? ஒருவேளை அந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்க வேண்டாம்னு நினைக்கிறாரோ? ஒன்னும் புரியலையே. கல்பனா, இந்தா என்னோட ஃபோன். எதுக்கு என்கிட்ட தரீங்க? சொல்றேன் புடி. அதை முதல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ண. அதை சுவிட்ச் ஆஃப் பண்ண கல்பனா. என்ன சொல்றீங்க? இல்லங்க, உங்களுக்கு கடையில இருந்து நிறைய ஃபோன் வரும்ல, நீங்க பேசணும்ல. அப்படி ஃபோன் அட்டன் பண்ணி பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஆஃப் பண்ண சொல்றேன். என்ன பார்த்துட்டு இருக்க? நாள் பூரா உன் கூட மட்டும்தான் இருப்பேன்னு சொல்லி நேத்து நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணேன் இல்ல? அப்படி மனசளவுல நான் உன் கூடவே இருக்கணும்னா இந்த ஃபோன் ஆன்ல இருக்க கூடாது. இது மட்டும் ஆன்ல இருந்தது, அப்புறம் கடையில இருந்து ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நாம நிம்மதியா இருக்கவே முடியாது. முதல்ல இதை ஆஃப் பண்ணு. ஆஃப் பண்ணு கல்பனா. ஏங்க, மேனேஜர் ராஜகோபால் கால் பண்றாரு. பாத்தியா, நான் சொல்லல டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு. முதல்ல ஆஃப் பண்ணு. இந்த கால் மட்டுமாவது முதல்ல ஆஃப் பண்ணு. சரிங்க, நான் ஆஃப் பண்றேன். அப்படியே உன்னோட போனையும் ஆஃப் பண்ணு. இந்த நம்ம திரும்பவும் வீட்டுக்கு போற வரைக்கும் போனையே தொடக்கூடாது சொல்லிட்டேன். இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் லாங் டிரைவ் போகணும்னு எனக்கு ஒரு ஆசை. அது இன்னைக்குதான் நிறைவேறி இருக்கு. லாங் டிரைவ்னா? லாங் டிரைவ்னா என்னன்னு தெரியாத உனக்கு? வீக்கெண்ட்ல ஈசிஆர் ரோட்ல பக்கத்துல மனசுக்கு பிடிச்ச பொண்டாட்டி கூட இனிமையான மியூசிக்கை கேட்டுக்கிட்டு எங்க போறோன்னே தெரியாம கார் போன போக்கிலேயே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதுக்கு பேர் தான் லாங் டிரைவ். என்னமா அப்படி பார்த்துட்டு இருக்க? எங்க மனசுக்கு பிடிச்ச பொண்டாட்டி கூடன்னு சொன்னீங்க. அப்போனா என்னங்க? உங்ககிட்ட இன்னைக்கு நிறைய பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்னது? அதை இப்பவே கேட்காத, சஸ்பென்ஸ் போயிடும். நம்ம திரும்பவும் வீட்டுக்கு போறதுக்குள்ள உனக்கு அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறேன். ஓகே? சந்தோஷமா இருக்கியா? என்னது? இப்ப இந்த நிமிஷத்துல நீ சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டேன். ரொம்ப ரொம்ப ரொம்ப. ஏங்க, எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அட, எனக்கும் தான் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். கல்பனா, சாஞ்சிக்க தோள் மேல. இப்ப வா. இப்ப நம்ம எங்க போறோம்? தெரியல, கார் போன போக்குல போயிட்டே இருப்போம். லவ் பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறது ஒரு சாதாரண விஷயம். அதுக்கே நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? சாதாரண விஷயம்னு நீ ஈஸியா சொல்லிட்ட, ஆனா என்னால முடியலையே.
கொஞ்சம் கொஞ்சமா தைரியத்தை வர வச்சுட்டு நானும் அவர்கிட்ட எப்படியாவது கேட்டுடலான்னு போறேன். ஆனா பேசதான் முடியல. அவர் கோவப்படுவாரோ இல்ல தப்பா நினைச்சுக்குவாரோன்னு எனக்கு தயக்கமா இருக்குடி. யாரையாச்சும் லவ் பண்றீங்களான்னு தேங்காய் உடைக்கிற மாதிரி சட்டுன்னு கேக்குறத விட்டுட்டு இந்த மாதிரி தயங்கிட்டு இருக்கிறதுல வேலைக்கே ஆவது வேதா. சரி அதை விடு. அவரு லவ் பண்றாரா இல்லையான்னு கேட்க தான் முடியல. வேற யாரையாவது லவ் பண்ற மாதிரி ஏதாவது அறிகுறி இருக்கா? அப்படி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பாத்தியா? என்னடி? இல்ல, எனக்கு தெரிஞ்சு இது நாள் வரைக்கும் அப்படி எதுவும் நடக்கல. ஆனா நேத்து அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுடி. நீ சொன்ன விஷயத்தை பத்தி அவர்கிட்ட கேட்கலான்னு போன. அப்ப பார்த்து அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அந்த காலை பார்த்துட்டு பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு. அப்புறம் வெளியே போயிட்டாரு. யார்கிட்ட பேசினாரு? அது தெரியல. பேசி முடிச்சதும் நான் வெளியில போறேன், நான் வரதுக்கு லேட் ஆகும், கீழே அப்பா இருக்காரு, என்ன கேட்டா ஏதாவது சொல்லி சமாளின்னு சொல்லிட்டு திருட்டுத்தனமா பால்கனி வழியா குதிச்சு போயிட்டாரு. நைட்டு முழுக்க வரவே இல்லடி. திரும்பி வந்தது எங்க போனீங்கன்னு கேட்டியா? என்னடி அமைதியா இருக்க? கேட்டியா இல்லையா? யார பார்க்க போனீங்க, என்னாச்சுன்னு நான் கேட்டேன். என்னடி சொன்னாரு? இல்ல ஏன் கேக்குறீங்க எனக்கு புரியவே இல்லை. உங்களுக்கு அந்த உரிமை யார் கொடுத்தது? ஏங்க நீங்க என்ன பொண்டாட்டியாங்க? ஒரு வேளை எதிர்காலத்துல என் பொண்டாட்டி வந்து என்கிட்ட இந்த கேள்வியெல்லாம் கேட்டா அப்ப என்ன பதில் சொல்ல நான் சொல்லிக்கிறேன். நீங்க வந்து யாரு உன்னை இந்த விஷயத்துல தலையிட சொன்னது? என் விஷயத்துல தலையிடாதுன்னு சொல்லி ரொம்ப கோவமா பேசிட்டாரு. எனக்கு ரொம்ப சங்கடமாயிடுச்சு மஞ்சு. நைட்டு அந்நேரத்துக்கு போன் வந்திருக்கு. ஆனா யார்கிட்ட பேசினாருன்னு தெரியல. அப்போ கிளம்பி போனவரு மறுநாள் மதியம் தான் வந்திருக்காரு. எங்க போனீங்கன்னு கேட்டதுக்கு கோவப்பட்டிருக்காரு. அப்ப என்னவா இருக்கும்? மஞ்சு, எனக்கு என்னமோ நீ சொன்ன மாதிரி அவர் மனசுல வேற யாரும் இருக்காங்கன்னு தான் தோணுது. உடனே அவசரப்பட்டு இப்படி எல்லாம் முடிவெடுக்காத. வேற யாராவது க்ளோஸ் ஃப்ரெண்ட்க்கு ஏதாவது எமர்ஜென்சின்னு கூட போயிருக்கலாம்ல. இங்க பாரு, இந்த விஷயத்துல தேவையில்லாம குழம்பாத. இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா டைரக்டா அவர்கிட்ட கேட்கறது தான் நல்லது. நேரா அவர்கிட்ட போய் யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களான்னு பளிச்சுன்னு கேட்டுரு. அவரு வாயாலே தெரிஞ்சுக்கிறதானே நமக்கு இன்னும் பெட்டரா இருக்கும். ஏன் வேதா, ஏன் இப்படி அமைதியா இருக்க? என்ன ஆச்சு? இப்ப எதுக்கு அழற? இல்ல மஞ்சு, ஒருவேளை அவர் இன்னொருத்தைய லவ் பண்றேன்னு சொல்லிட்டா? வேதா, முன்னாடி நான் பரவாயில்ல, என் மனசுல எந்த எண்ணமும் இல்ல, என் வாழ்க்கை போற வரைக்கும் போட்டுன்னு சாதாரணமா இருந்துட்டேன். ஆனா இப்போ அப்படி இல்ல. அவரை நான் மனசார நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்ப போய் நான் அவர்கிட்ட நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களான்னு கேட்டு அவர் ஆமான்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோ, அது என்னால தாங்கிக்கவே முடியாதுடி. அதான் எனக்கு பயமா இருக்கு. இங்க பாரு வேதா, உன் கஷ்டம் எனக்கு புரியுது. அதனாலதான் நான் சொல்றேன், நாமளா உன்னை கற்பனையா யோசிக்கிறத விட்டுட்டு நீ அவர்கிட்ட டைரக்டா கேட்கறது பெஸ்ட். அப்பதான் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். புரியுதா? முதல்ல அழாத. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் யாரையும் லவ் பண்ணிருக்க மாட்டாரு. தேவையில்லாம நீ எதையும் யோசிச்சு ஃபீல் பண்ணாத. தைரியமா இரு. எனக்கு பீச்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஆமாங்க, சின்ன வயசுல எங்க வீட்டுக்கு பக்கத்துலயே பீச் இருக்கும். நானும் எங்க அப்பாவும் தினம் பீச்ல வந்து விளையாடுவோம். எனக்கும் கடல்னா ரொம்ப பிடிக்கும். நான் சந்தோஷமா இருந்தாலும் சரி, கவலையா இருந்தாலும் சரி, தனியா வந்து இங்க உட்கார்ந்துட்டு கடலை பார்த்துட்டு போயிடுவேன். அதுக்காக தான் உன்னை இங்க கூட்டு வந்திருக்கேன். சரி, இனிமே நம்ம இங்க அடிக்கடி வரலாம். சரியா? உட்கார். தம்பி,
பூ இல்ல வாங்கிக்கோங்க இல்ல, தம்பி. வேண்டாங்க வேண்டாம். ஒரு முடமாவது வாங்கிக்கங்க தம்பி. காலையில இருந்து போனியே ஆகலப்பா. கையில காசு இல்லைன்னு யாருமே பூ வாங்க மாட்டேங்கிறாங்க தம்பி. தியேட்டர், ஹோட்டல் எல்லா இடத்துலயும் காசுக்கு பதிலா கார்டு வாங்குறாங்க. நாங்க எந்த கார்டை வாங்கி பொழப்பு நடத்த முடியும் சொல்லுங்க? ஏதோ சேர்த்து வச்ச உண்டியில உடைச்சு அந்த முதல போட்டு பூ வாங்கி விக்கிறேன். அந்த பூவை கூட வாங்க யாருமே இல்ல தம்பி. நீங்களாவது வாங்கிக்கங்க தம்பி. சரி 2 முழம் கொடுங்க. இந்தாங்க தம்பி, 40 ரூபா ஆச்சு தம்பி. இந்தாங்க வச்சுக்கங்க. இவ்வளோ காசா தம்பி? என்கிட்ட இருக்குமா, தரேன், வச்சுக்கங்க. 40 ரூபாய்க்கு 1000 ரூபாய் தரீங்க, அதுவும் சில்லறையா தரீங்க. நீங்களும் உங்க சம்சாரமும் நல்லா இருக்கணும் தம்பி. சரி வா, தலையில வச்சு விடுறேன். இந்த இப்படி ஏங்க தண்ணில கால் நினைக்கலாமா? ஐயோ, தண்ணிலையா? என்னால முடியாதுப்பா. ஏங்க என்னாச்சு? தண்ணில கால் பட்டா Dress ஈரமாகும், மண்ணு பட்டு Dress அழுக்காகும், அருவருப்பா இருக்கும். அதனாலதான் வேண்டாங்கிறேன். நான் எப்பவுமே பீச்சுக்கு வந்தா தூரம் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே திரும்பி போயிடுவேன். அவ்வளவுதான். அவ்வளவுதானா? ம். நான் எப்பவுமே பீச்சுக்கு வந்தா குளிக்காம போக மாட்டேன். ஆ? என்னது, குளிக்கிறதா? கல்பனா, நான் கால் நினைக்கிறதுக்கே 1000 தடவை யோசிப்பேன். இதுல குளிக்கிறது வேறயா? ஆஹா, குளிச்சா கசகசன்னு ஆயிடும். கார் சீட்டெல்லாம் மண்ணு மண்ணா ஒட்டும். அதனால முடியாது, சான்ஸே இல்ல. என்ன ஆளை விட்டு. ஏங்க ஏங்க ப்ளீஸுங்க ப்ளீஸ். கல்பனா, இதுக்கு வாய்ப்பே இல்ல. என்னால முடியாது. கடலை வேணா வேடிக்கை பார்க்கலாம், கிளம்பிடலாம். ஓகேவா? ஏங்க நிஜமாதான் சொல்றீங்களா? சத்தியமா சொல்றேன், ஐ காண்ட். ஏய், என்னாச்சு? ஏன் டல்லா இருக்க? ஒன்னும் இல்ல. போலாமா? ஏ, என்னாச்சு? வெயில் அடிக்குது, எவ்வளவு நேரம் தான் வேடிக்கை பாக்குறது? போலாம். சரி போலாம். என்னாச்சுங்க? வா, கடல்ல நனையலாம். உங்களுக்கு தான் பிடிக்காது, அருவருப்பா இருக்கும்னு சொன்னீங்க. என்னோட சந்தோஷத்துக்காக உன்னையே நீ மாத்திக்கிட்ட. உன்னோட சந்தோஷத்துக்காக என்னால இந்த சின்ன விஷயத்தை மாத்திக்க முடியாதா? வா, போய் நனையலாம். வேணாங்க, கடல்ல நனைஞ்சா உங்க ட்ரெஸ்ல எல்லாம் மண்ணு ஒட்டும். குளிச்சுக்கிறேன். கார் சீட்டெல்லாம் அழுக்காகும். கார் வாஷ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. எனக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியம். நம்ம 2 பேரும் சேர்ந்து அப்படியே கடல்ல நனையலாம். உன்னை இங்க இருந்தே அப்படியே தூக்கிட்டு போயிடுறேன். ஓகேவா? இங்க இருந்தே வா. எப்படி? அதெல்லாம் எதுக்கு நீ யோசிக்கிற? தூக்கிட்டு போனா உனக்கு சந்தோஷம் தானே?
கல்பனா, நேத்துல இருந்தே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். என்னது? அதை இப்ப சொல்லட்டுமா? இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது. என்ன விஷயங்க? அக்னி சாட்சின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இந்த கடல் சாட்சியா, அந்த ஆகாய சாட்சியா, உனக்கு மட்டும் இல்ல இந்த உலகத்துக்கே சத்தம் போட்டு சொல்லணும்னு இருக்கு. கேக்குறியா? கல்பனா, I love you. I love you. I love you. I love you. Kalpana, I love you. I love you. ரொம்ப ரொம்ப I love you. I love you. என்னங்க ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? பேட்டரி வீக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, இப்போ என்னங்க பண்றது? ஏய், இதுக்கு ஏன் டென்ஷன் ஆகுற நீ? ஒண்ணும் இல்ல, ரிலாக்ஸ்டா இரு. அது இல்லைங்க, ராத்திரி ஆயிடுச்சு. இவ்வளவு தூரம் சிட்டியை விட்டு தள்ளி வந்துட்டோம். இப்போ வண்டி ரிப்பேர்னா? கல்பனா, பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இது சாதாரண விஷயம். நீ ரிலாக்ஸ்டா இரு. சரி, வேணா இப்படி பண்ணலாமா? இங்க பக்கத்துல ஏதாவது பீச் ரெசார்ட்ஸ் இருக்கும். வேணா இன்னைக்கு நைட் அங்க தங்கிடலாமா? அவங்க கிட்ட சொன்னா அவங்களே மெக்கானிக்க கூட்டிட்டு வந்து வண்டியை ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம மார்னிங் எந்திரிச்சு கிளம்பிடலாம். ஓகே? மாமா கிட்ட எதுவுமே சொல்லலையேங்க. அதெல்லாம் நீ ஏன் worry பண்ணிக்கிற? நான் பாத்துக்கிறேன். வா, பக்கத்துல ஏதாவது ஹோட்டலோ ரெசார்ட்டோ இருக்கான்னு பார்க்கலாம். வா.